8 வயசு பையனா சங்கரர் நர்மதா நதிக்கரையில நடந்து போகும்போது அவருடைய குருவான கோவிந்த பகவத் பாதர் நீ யார் என்ற கேள்விக்கு சங்கரர் கொடுத்த பதில் தான் இந்த 6 பாடல்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம செவிச்செல்வம் பாட்காஸ்ட்க்கு உங்களை அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறேன். நிறைய காலம் ஆயிடுச்சுல, கிட்டத்தட்ட ஒரு நீண்ட இடைவெளி. அகம் பிரம்மாஸ்மி அத்வைதம்னு நம்ம பேசிட்டு இருந்த அந்த பயணம் அப்படியே ஒரு இடத்துல நின்னு போன மாதிரி இருந்தது. சில நேரங்கள்ல மௌனம் கூட ஒரு தேடல் தான். ஆனா இன்னைக்கு அந்த மௌனத்தை உடைக்கிற ஒரு சரியான காரணம் கிடைச்சிருக்கு. இன்றைக்கு ஏப்ரல் 21, 2026 ஆதிசங்கரர் பகவத் பாதருடைய ஜெயந்தி, அதாவது அவரோட பர்த்டே. அத்வைதம் அப்படின்ற தத்துவத்தை உலகுக்கு கொடுத்த அந்த மகானோட பிறந்த நாள்ல நம்ம மறுபடியும் இணைஞ்சிருக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சங்கரர் அவருடைய மிக முக்கியமான படைப்பான நிர்வாண சக்தம், அதாவது 6 பாடல்கள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது இயல்பா வரக்கூடிய ஒரு பாட்டுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ரொம்ப ஆழமான கருத்துக்கள் கொண்ட நம்மள நமக்கே அடையாளப்படுத்தக்கூடிய பாடல்கள்னு சொல்லலாம். 8 வயசு பையனான சங்கரர் நர்மதா நதிக்கரையில் நடந்து கொண்டிருக்கும் போது அவருடைய குருவான கோவிந்த பகவத் பாதர் நீ யாருன்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். அதுக்கு சங்கரர் கொடுத்த பதில்கள் தான் இந்த நிர்வாண சக்தம், அதாவது 6 பாடல்கள். அவர் நான் தான் சங்கரர்னு சொல்லல, மாறா நான் எதுவெல்லாம் இல்லைன்னு ஒரு பெரிய பட்டியலை போடுறார். அதுதான் இந்த 6 பாடல்கள். முதல் பாடல்ல மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் அதெல்லாம் நான் இல்லைன்னு ஆரம்பிக்கிறார். நாம் எதை வச்சு உலகத்தை உணர்கிறோமோ அந்த கருவிகள் நான் இல்லைன்னு சொல்றார். இரண்டாவது பாடல்ல நம்ம கேட்கிற சத்தம், பார்க்கிற பார்வை, சுவாசிக்கிற காத்து, ஏன் நம்ம உடம்ப உருவாக்கின அந்த பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எதுவுமே நான் இல்லைன்னு சொல்றார். மூணாவது பாடல்ல எனக்குள்ள வர அந்த பிராண சக்தி, நம்மளோட மூச்சு காத்து, அதுவும் நான் இல்ல. எனக்கு பசி இல்ல, தாகம் இல்ல, எனக்கு பயம் இல்ல, ஆசை இல்ல, கோபம், பொறாமை, பேராசை இதெல்லாம் நான் இல்ல. இவைகளெல்லாம் என்னுடைய குணங்களா இருக்கலாம், ஆனா அவைகள் எதுவும் நான் இல்ல. நான்காவது பாடல்ல புண்ணியம் இல்ல, பாவம் இல்ல, மந்திரம் இல்ல, நாம் எதையெல்லாம் ஒரு அடையாளமா வச்சிருக்கோமோ அந்த மத அடையாளங்கள் கூட நான் இல்லைன்னு சொல்றார். ஐந்தாவது பாடல்ல எனக்கு மரணம் இல்ல, அதனால மரணத்தை பத்தின பயமும் இல்ல. எனக்கு ஜாதி இல்ல, எனக்கு தாய் தந்தை கிடையாது, எனக்கு நண்பர்கள் கிடையாது, ஏன்னா நான் பிறக்கவே இல்லை. கடைசி பாட்டான 6வது பாட்டுல நான் அறியப்பட வேண்டியவன் இல்ல, ஏன்னா நான் தான் அந்த அறிவு, நான் எல்லா இடத்திலையும் இருக்கேன், எதிலும் ஒரு ஓட்டமாக இருக்கிறேன். இட் இஸ் அ கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றார். புரியுது இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு? அப்போ நான் யாரு? இதற்கெல்லாம் பின்னாடி ஒரு மௌனமான சாட்சியா இருக்கிற அந்த உணர்வு தான் நான். அதுதான் சிவானந்த ரூபம், சிவோகம் சிவோகம். ஒவ்வொரு பாட்டோட முடிவுலையும் இந்த வரிகளை திரும்ப திரும்ப சொல்லுவார், சிதானந்த ரூபம், சிவோகம் சிவோகம்னு. இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள் தான், ஆனா ரொம்ப ஆழமானதும் கூட. சித் அப்படின்னா கான்சியஸ்னஸ், ஆனந்த் அப்படின்னா பிளஸ். நான் அறிவுமயமானவன், நான் ஆனந்தமானவன், நான் தான் அந்த சிவம். நேயர்களே ஒரு நிமிஷம், இங்க சிவம் அப்படின்னு அவர் சொல்றது ஒரு உருவத்தை சொல்லல, அது ஒரு நிலையை சொல்றார். இட் இஸ் a ஸ்டேட். எல்லாவற்றையும் கடந்து எதற்கும் கட்டுப்படாமல் எப்பொழுதும் மாறாத அந்த ஒரு பேர் உண்மையை தான் அவர் சிவம்னு சொல்றார். நான் இதை இப்படி சொல்ல முயற்சி பண்றேன். நம்ம ஒரு வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி கற்பனை செஞ்சுப்போம். ஒவ்வொரு தோலா உரிக்க உரிக்க கடைசியில என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. ஆனா அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்கும் பாருங்க, அதுதான் உண்மை அப்படின்றார். நாம நம்ம பதவி, நம்ம சொத்து, நம்ம உறவு எதையெல்லாம் வச்சு நம்ம அடையாளங்களை உருவாக்குறோமோ அதெல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும். ஆனா எது மாறாம இருக்குமோ அந்த பேரானந்த நிலை தான் சிவநிலை, அதுதான் நீங்க அப்படின்னு சொல்றார். அதனாலதான் இந்த சிவம் அப்படின்றத ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்றதுல குறியீடா சொல்றார். என்னங்க இது? இதெல்லாம் படிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா இதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் நிறைந்த வாழ்க்கையை எப்படி வாழ்றது? கண்டிப்பாக முடியும். நீங்க உங்க கோபத்தை நான் கோபமாக இருக்கிறேன்னு சொல்லாம என் மனசுல கோபம் அலை மாதிரி வந்திருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சா அந்த நிமிஷமே அந்த துன்பம் உங்களை விட்டு விலகக்கூடும். ஏன்னா நீங்க வேற, உங்க மனசு வேறன்ற தெளிவு உடனே வரக்கூடும். உங்களுடைய உண்மையான ஆனந்தம் எதை பொறுத்ததும் இல்ல, அது உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த சுதந்திரத்தை தான் சங்கரர் நிர்வாணம்னு சொல்றார். நிர்வாண சக்தம்ல வர அந்த முதல் வார்த்தை. இந்த ஆதிசங்கரர் ஜெயந்தியில நம்ம ஒரு சின்ன உறுதியை எடுத்துப்போம். அடுத்த முறை நீங்க கண்ணாடியை பார்க்கும்போது உங்க உருவத்தையோ இல்ல உங்க அடையாளத்தையோ பார்க்காம அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற அந்த அமைதியான சாட்சியை பார்க்க முயற்சி பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடி உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, யார் நான் அப்படின்னு. உங்களுடைய கவலைகள், கோபங்கள் எல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு மௌனம் இருக்கும்ல, அந்த மௌனம் தான் நீங்க. சிதானந்த ரூபம், சிவோகம் சிவோகம். மறுபடியும் அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கேளுங்கள், தேடுங்கள். இது செவிச்செல்வம்.